ஸோ ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டி ஸ்கோர் உலகம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து அட்லாண்டா டவுன் டவுனுக்குள்ளே ஒரு வாக் மாதிரி போய் சும்மா இந்த FIFA வேர்ல்ட் கப் பண்ணியிருக்க அந்த செட்டப் அண்ட் டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே இந்த அட்லாண்டா ஃபேன் ஃபெஸ்டிவல் தான் அட்டென்ட் பண்ணிட்டு வர போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் FIFA வேர்ல்ட் கப்போட ஒரு சில மேட்சஸ் வந்து அட்லாண்டாலேயுமே நடக்குது. இப்போ வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு 1-2 மேட்சஸ் தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் போக போக ஒரு சில மேட்சஸும் அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த செமிஃபைனலுமே இங்கே தான் நடக்க போகுது. இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டேடியம் தான் வந்து ஸ்டேட் ஃபார்ம் அரேனா. இது வெளியே வந்து சப்போர்ட் பண்ணுற அந்த ஸ்டீல் ஃப்ரேமிங் வந்து அப்படியே அட்லாண்டாங்கிற அந்த வேர்ட் மாதிரியே இருக்கும். உள்ளே வந்து பேஸ்கெட் பால் மேட்சஸ் அண்ட் கான்சர்ட்ஸ் எல்லாமே நடக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மெர்சிடிஸ் பென்ஸ் ஸ்டேடியம். இந்த ஸ்டேடியமில் தான் அட்லாண்டா ஹோஸ்ட் பண்ணுற FIFA வேர்ல்ட் கப் மேட்சஸ் எல்லாமே நடக்குது அண்ட் நடந்துச்சு. இந்த ஸ்டேடியம் வந்து 2017 தான் பில்ட் பண்ணாங்க. அண்ட் இதோட ரூஃப் வந்து அப்படியே ஒரு கேமரா ஷட்டர் மாதிரி மூடி அப்படியே திறக்கும். சம்டைம்ஸ் அதை மூடியும் வச்சுருப்பாங்க, சம்டைம்ஸ் அதை திறந்துமே வச்சுருப்பாங்க. அண்டு இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டேடியமாக தான் வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டேடியம்குள்ளே வந்து ஃபுட்பால் மேட்சஸுமே நடக்கும், சாக்கர் மேட்சஸுமே நடக்கும். நான் சொன்ன ஃபுட்பால் வந்து இந்த அமெரிக்கன் ஃபுட்பால், அதான் ரக்பி மாதிரி இருக்கிற ஃபுட்பால். இந்த ஸ்டேடியமில் தான் ஸ்பெயின் வர்சஸ் கபோ வர்டே மேட்ச் நடந்துச்சு. நாங்கள் வந்து அந்த மேட்ச்சுக்கு ஒரு 2 days முன்னாடி தான் இந்த இடத்துக்கே போயிருந்தோம். அண்ட் இந்த ஸ்டேடியமில் தான் வந்து அந்த 41-year-old கோல் கீப்பர் வந்து 7 கோல் தடுத்து அந்த மேட்ச்சை வந்து ட்ராப் பண்ணியிருந்தாங்க கபோ வர்டே. அண்ட் இதே ஸ்டேடியமில் தான் ஸ்பெயினோட அடுத்த மேட்சுமே நடந்துச்சு. ஸ்டேடியமுக்கு வெளியெல்லாம் அப்படியே அந்த FIFA வேர்ல்ட் கப் வைப்ஸில் அப்படியே ஃபுல்லாக அந்த ஸ்டேடியமே வந்து அந்த ஒரு மாதிரி அந்த போஸ்டர்ஸ் மாதிரியெல்லாம் ஒட்டி அப்படியே செமையாக டெக்கரேட்லாம் பண்ணியிருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே அதை பற்றியே தான் இருந்துச்சு. ஸ்டேட் ஃபார்ம் அரேனாக்கு வெளியவே வந்து மார்ட்டா வந்து இருந்துச்சு. மார்ட்டாங்கிறது வந்து மெட்ரோபாலிட்டன் அட்லாண்டா ரேபிட் டிரான்சிட் அத்தாரிட்டி. இது வந்து நம்ம ஊர் ஒரு மெட்ரோ மாதிரி 1971 கண்டுபிடிச்சாங்க. அட்லாண்டாவில் வந்து நிறைய இடத்துக்கு வந்து இந்த மெட்ரோ வந்து போயிட்டு வரும். அண்ட் அந்த மார்ட்டா ஸ்டேஷன் பக்கத்தில் நீங்கள் பார்த்தது வந்து இவாண்டர் ஹாலிஃபீல்டோட சிலை தான். இவர் வந்து ஒரு 4-time வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் அண்ட் ரொம்ப ஃபேமஸான ஆள் தான். இவருமே வந்து அட்லாண்டாவில் பிறந்து வளர்ந்தவர் தான். எங்கள் அப்பா வந்து இவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இவர் வந்து அதாவது மைக் டைசன் வந்து இவர் காதை கடிச்சு மைக் டைசன் டிஸ்குவாலிஃபை ஆன விஷயத்தில் வந்து இவர் ரொம்ப ஃபேமஸான ஆள். ஏன்னா மைக் டைசன் வந்து இவரோட காதை தான் கடிச்சு அவர் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகியிருந்தார். அந்த ஸ்டேட் ஃபார்ம் அரேனா பக்கத்துலேயே வந்து ஏதோ CTR அட்லாண்டான்னு சொல்லிட்டு யாரோ வந்து இந்த மாதிரி ஸ்பின் த வீல் மாதிரி வச்சு அது வின்னராக வந்தாலும் வரலனாலும் சும்மா வந்து எல்லோரும் ஸ்பின் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களுமே அதில் ஒன்று சும்மா வாங்கிட்டு வந்தோம் அப்படியே. அண்ட் அது பக்கத்துலேயே வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அது க்ளோ இன் த டார்க் பெயிண்டிங்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை வந்து க்ளோ ஆக வைக்கிறதுக்கு வந்து UV லைட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அங்கே அதை பார்த்துருந்தேன். நான் இந்த விஷயத்தில் கரெக்டாக இல்லையான்னு தெரில, ஆனால் நான் தப்பாக இருந்தேன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து இந்த ஒலிம்பிக் பார்க்குக்கு போகலான்னு தான் போயிருந்தோம். அண்ட் ஒலிம்பிக் பார்க்குக்கு போகலான்னு போகும்போதே வந்து ஒரு நிறையா வித்தியாசமான கார்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம். அட்லாண்டாவில் கொக்கோகோலா ஃபேக்ட்ரி முன்னாடியும் அப்புறம் சில இடத்துல முன்னாடியும் தான் வந்து இந்த எனக்கா பாட்டு வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஒலிம்பிக் பார்க் போகிற வரைக்குமே எங்களுக்கு வந்து தெரியாது அங்கே அந்த ஃபேன் ஃபெஸ்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் அங்கே ஃபேன் ஃபெஸ்ட் நடக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே பார்க்கும்போது தான் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. சரி எங்கடா இவ்வளோ கூட்டத்தில் வந்து நம்மளுக்கு எது டிக்கெட் கிடைக்க போகுது. அதுவும் அங்கே வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அதுவும் நிறையா வந்து பிரேசில் ஆளுங்களும் நிறையா அந்த மெக்சிகோ ஆளுங்களும் இருந்தாங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து சாயந்தரம் 6 மணிக்கு வந்து பிரேசில் மேட்ச் இருந்துச்சு. மோஸ்ட்டாகவே அட்லாண்டாவில் வந்து நிறையா பிரேசில் ஆளுங்க இருப்பாங்க. அண்ட் அங்கே வந்து நாங்கள் என்ன நினச்சோன்னா போச்சு அவ்வளோதான், நம்மளுக்கு இடம்லாம் கிடைக்காது, டிக்கெட்டும் கிடைக்காது, அவ்வளோதான் நினச்சோம். பட் ஸ்டில்
அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, யாரோ வந்து எங்ககிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி இது ஃப்ரீ தான், QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நாம் யார் வேணாலும் உள்ளே போகலான்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு நாங்களும் வந்து ஃபஸ்ட்டு லன்ச் சாப்பிட போனோம். லன்ச் சாப்பிட்றதுக்கு கிட்ட நிறைய ஹோட்டல்ஸ் தேடும் போது எந்த ஹோட்டலுமே இல்லை. ஆனால் பக்கத்துலேயே வந்து சிக்ஃபிலே இருந்துச்சு. இங்கே வந்து சிக்ஃபிலே வந்து ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் தான். எப்படி நம்ம ஊரில் நம்ம பர்கர் கிங் மெக்டொனால்ட்ஸ் பார்ப்போமோ, இவங்களுக்கு வந்து சிக்ஃபிலே இங்கே நிறைய பேருக்கு பிடிக்கும் பர்கர் கிங் மெக்டொனால்ட்ஸோட. ஏன்னா அங்கே வந்து பர்கர் அண்ட் சிக்கன் எல்லாமே வந்து நல்லா டேஸ்ட்டாகவே கிடைக்கும். அண்ட் ஒன்லி சிக்கன் ஐட்டம்ஸ் மட்டும்தான் விற்பாங்க அவ்வளோவா. சிக்ஃபிலேக்கு போகிறக்கு நாங்கள் வந்து மார்ட்டா ஸ்டேஷனில் ஏதோ சப்வே மாதிரி போய் அதுக்கப்புறம் தான் அங்கே பார்த்தா ஏதோ நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு அங்கே இருந்த சிக்ஃபிலேல வந்து நாங்களும் வந்து அந்த மொட்டை வெயில் அடித்ததுனால நாங்களும் வந்து 2 ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு பர்கர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அண்ட் அது கூடயே வந்து சிக்கன் நக்கெட்ஸ் அண்ட் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸுமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே வந்து இங்கே நல்லா ஒரு டீசென்ட் ப்ரைஸில் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்களுமே வந்து ரிட்டன் ஒலிம்பிக் பார்க்குக்கு போயிட்டோம். ஒலிம்பிக் பார்க்குக்கு போயிட்டு அங்கே முன்னாடியே வந்து அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி உள்ளே அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு நாங்களுமே என்டர் ஆகிட்டோம். உள்ளே போனதுக்கப்புறம் என்னடா இது கீழே ஒரே செங்கலாக இருக்கேன்னு அதில் வர பேரெல்லாம் போட்டுருந்துச்சு, என்னடா இதுன்னு யோசித்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து இங்கே அட்லாண்டா காமன் பீப்புளோட நேம்ஸு. இதெல்லாம் வந்து எதுக்கு அந்த செங்கலில் போட்டிருக்காங்கன்னா, இது வந்து அந்த காமன் பீப்புள் கிட்ட வந்து ஒரு கேம்பெயின் மாதிரி, ஒரு ஃபண்ட் ரைசிங் கேம்பெயின் மாதிரி போய் இந்த மாதிரி உங்கள் பேரை வந்து நீங்களும் அந்த பிரிக்கில் போட்டுக்கோங்க, $35 பிரிக்குன்னு போட்டு, அண்ட் அந்த பிரிக்கை வந்து இவங்க ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணி வச்சு ஒரு 500,000 பிரிக்ஸ் கிட்ட இருந்துச்சாமா அங்கே. அண்ட் இங்கே தான் வந்து 1996 ஒலிம்பிக்ஸுமே நடந்துச்சு. அண்ட் அதுக்கு கட்டின ஒரு பார்க்கு தான் இதுவுமே. அண்ட் நாங்கள் போயிருந்தப்போ வந்து அந்த அட்லாண்டா ஃபேன் ஃபெஸ்ட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு டெய்லி மேட்ச் இருக்கிற அன்றைக்கெல்லாமே வந்து நடக்கிற ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி தான் இது. நல்லா பெரிய ஸ்க்ரீன்லாம் போட்டு அந்த டிஜேலாம் வச்சு, அதுக்கப்புறம் எப்படி அந்த ஸ்பான்சர்ஸ்லாம் வச்சு, அதுக்கப்புறம் இந்த நம்மளுக்கு தேவையான அந்த ட்ரிங்க்ஸு ஃபுட் ஐட்டம்ஸ் அது எல்லாமே வச்சு நல்லா ஒரு IPLல எப்படி ஃபேன் பார்க் நடத்துவாங்களோ அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இது வந்து நல்லா ஒரு பெரிய இடத்துலையே நடத்தியிருந்தாங்க. ஏன்னா ஒலிம்பிக் பார்க்குங்கனால நல்லா ஒரு plenty ஆஃப் ஸ்பேஸ் இருந்துச்சு இவங்களுக்கு. அண்ட் இந்த அட்லாண்டா ஃபேன் பார்க்குமே வந்து ஆக்சுவலாக நல்லா தான் நடந்துச்சு. அண்ட் ஃபுல்லாக நல்லா ஒரு மாதிரி என்ஜாயிங்காக இருந்துச்சு. நாங்கள் போய் பார்க்க போனப்போ வந்து கத்தார் vs சுவிட்சர்லாண்ட் மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஒரு 1/2 hour உட்காந்து பார்த்துட்டு நாங்களுமே அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டிஸ்கவர் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.